அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அவன் எதை செய்தாலும் நலவாகவே அமைகிறது. ஏதாவது நலவை அல்லாஹ் அவனுடைய வாழ்வில் கொடுத்தால் என்ன சொல்லுவான் அவன்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை சார்வான். ஏன்? கொடுத்தவன் அவன். ஏதாவது சோதனையை அல்லாஹ் கொடுத்தால், சிரமத்தை கொடுத்தால், கொடுத்ததை அல்லாஹ் எடுத்து விட்டால், ஒரு உறவை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு சுகத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு வாழ்வை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், அவன் பொறுமையோடு இருப்பான். அதுவும் அவனுக்கு நலவாகவே அமைகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சோதிக்கப்படுவான், சிரமப்படுத்தப்படுவான், ஒரு முடிவை அவன் எடுப்பான், அது நடக்காது. ஏதோ ஒரு முடிவு நடக்கும். அது யாருடைய முடிவு? அல்லாஹுடைய முடிவு. ஒரு மனிதன் முடிவெடுக்கிறான், அந்த மனிதனை படைத்த அல்லாஹ் ஒரு முடிவை எடுக்கிறான். எது சிறந்தது என் சகோதரனே? எது சிறந்தது என் சகோதரியே? வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நலவாகவே அமையும். ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள், அது உங்களுக்கு தீயதாக இருக்கும். உங்களுடைய முடிவு எது சிறந்தது என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் அறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஒன்றை கொடுத்து அல்லாஹ் சோதித்தால் அது உங்களுக்கு நலவு. ஒன்றை எடுத்து அல்லாஹ் சோதித்தால் அது உங்களுக்கு நலவு. எல்லாம் நலவுதான் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தால், அல்லாஹுவை ஏற்று அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவராக இருந்தால். எதை அல்லாஹ் அவனுடைய வாழ்வில் கொடுத்தாலும் இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன் வ பஷ்ஷிரிஸ் சாபிரீன்.